Good morning. Welcome to Market Day by ECTRA Arulrajhan. Today is 11th April 2023. Overall, நம்ம ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் கூட ஷேர் பண்ணிக்கிறோம். இனி தகவலை பார்க்கலாம். நேத்திக்கு முடிஞ்ச டவ் ஜோன்ஸ் அப்படின்றது மார்ஜினலி அப் போனோம் 0.12%. இங்க பார்த்தீங்கன்னா இது மார்ஜினலி அப் மார்ஜினலி டவுன் அப்படின்னு சொல்றதுனால இது ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லாதனால தான் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். S&P 500 -0.15 and Nasdaq almost negligible change 0.03%. ஸோ ஏஷியன் மார்க்கெட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஓரளவுக்கு இப்போ எல்லாமே ஒரு ஏற்றத்துடன் துவங்கி வியாபாரமாகி வருகிறது. பெரிய ஏற்றம் என்று சொல்வதற்கு இல்லை, ஆனால் கூட தேர் ஆல் ட்ரேடிங் இன் கிரீன் அப்படின்றதுனால நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு பாசிட்டிவான ஒரு ஓப்பனிங் நடக்குதுன்றதை எடுத்துக்கலாம். நம்முடைய நிஃப்டி சிங்கப்பூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் SGX நிஃப்டியில் வியாபாரம் ஆகுது இல்லையா? ஸோ அது இப்போ ஒரு 25-30 பாயிண்ட்ஸ், சம்டைம் 40 பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் மார்ஜினல் கேப் அப்பில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கேப் அப் ஸ்டாண்ட் பண்ணுமா அப்படின்றதான் ஒரு கொஷின். ஏன்னா ஒவ்வொரு ஏற்றத்திலும் இப்போ செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால இந்த ஏற்றங்களை கொஞ்சம் கவனத்துடன் கையாள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஒருவேளை இந்த செல்லிங் ப்ரெஷர் அப்சர்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த கட்ட மிகப்பெரிய ஏற்றத்திற்கு தன்னை தயார் பண்ணலாம். நிஃப்டியை பொறுத்த மட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 17,150 சப்போர்ட் லெவல், 17,750 ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம ப்ராட் ரேஞ்சாக வச்சிருக்கோம். இந்த ரேஞ்சோட மேல் நிலையை தான் இப்போ டேப் பண்ணிட்டு இருக்கு. வெரி க்ளோஸ் வந்துட்டு இருக்கு. பட் 750 அது பிரேக் பண்ண மாட்டேன் நம்ம பார்க்கணும். ஏன்னா 17,750 கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அது கிட்ட போகிற செல்லிங் வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னைக்கும் அதை நம்ம தொடர்ந்து அப்சர்வ் பண்ணலாம். நிஃப்டி பேங்க் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் அந்த அப்பர் எண்ட் அது கிட்ட வந்துடுச்சு 41,000. இப்போ நம்ம 41,000லேருந்து அந்த 41,600 உடைக்குமா? ஏன்னா அந்த இடமும் ஸ்ட்ராங்காக ரெசிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால நம்ம இன்னைக்கும் அதை அப்சர்வ் பண்ணுவோம். அது தாண்டலை அப்படின்னு சொன்னால் தென் இட் வில் பி மூவிங் இன் சைட் வே 39,500க்கு 41,600 நடுவில் நகரலாம். கமிங் டு மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ், யூஎஸோட 10-year பாண்டில் பெரிய மாற்றம் இல்லை, 0.1% மட்டுமே, 3.4% அப்படின்னு இருக்குது. டாலர் இண்டெக்ஸும் பெரிய மாற்றம் இல்லை, ஏறக்குறைய நேற்று அளவுலேயே தான் வியாபாரம் ஆகிட்டு இருக்கு, 102.37. பிரெண்ட் க்ரூடும் அந்த $1 மாற்றத்தில் 85, 84, 85 அப்படியே போயிட்டு இருக்கு. 84.79 ஒரு பேரலுக்கு. கோல்டு பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 2000 தாண்டி ஒரு புதிய உச்சத்தை தொட்ட பிறகு கொஞ்சம் இறங்கி இப்போ கிட்டத்தட்ட அந்த 2000 என்ற எல்லையை உடைச்சு பெரிய அளவில் இறங்கவும் இல்லை. நேற்றுக்கு இருந்த அளவுலேயே தான் இப்போதைய வியாபாரம் ஆகிட்டு இருக்கு. ஒரு அவுன்ஸ் கோல்டு அப்படின்றது $1995 இன்னமும் இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி யூஎஸ்டி ஐஎன்ஆர் 10 பைசா சேஞ்ச் தான், ஒரு பெரிய மாற்றம் இல்லை. 10 பைசா சேஞ்சஸ் அப்படின்றது ஒரு நெக்லிஜிபிளான ஒரு நகர்வாக தான் நம்ம பார்க்குறோம். யூஎஸ்டி ஐஎன்ஆர் இப்போது 81.98 என்ற அளவில் இருக்கிறத பார்க்குறோம். கோர்ஸ் நம்ம மைக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ்ன்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தொடர்ந்து இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், எஸ்சிஎல் டெக் இதெல்லாம் ஐடி இதோட ரிசல்ட்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த சில முக்கியமானதில் ஐசிஐசி பேங்க், நெஸ்ட்லே எல்லாம் இருக்குது. ஸோ இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படின்றதான் இனிமேல் கொஞ்சம் நம்முடைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டாமினேட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஸ்கிரிப்ட் ஸ்பெசிஃபிக் மூவ்மெண்ட்ஸ். எஃப்ஐஸ் அண்ட் டிஐஸ் இன்னைக்கு 2 பேருமே பையரா மாதிரி இருக்கிறாங்க. எஃப்ஐஸ் தொடர்ந்து 7வது நாளாக வாங்குறவங்களா இருக்கிறாங்க. 882 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. டிஐஸ் 151 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஷார்ட் பொசிஷன் அப்படின்றத படிப்படியாக குறைச்சிட்டு வராங்கன்றது ஒரு உண்மைதான். 91%ல ஆரம்பிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட அப்படி மெல்ல மெல்ல 78% கிட்ட வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ பெரிய அளவில் மாற்றம் பண்ணலை. நேற்று 81, இப்போ 78, அது ஒரு ஓகே பாசிட்டிவான விஷயமா தான் பார்க்குறோம். பட் இன்னும் ஃபர்தராக இது டெவலப் ஆகுமா, ஷார்ட் பொசிஷன் குறைக்கப்படுமா அப்படின்னு பார்க்கலாம். குறைக்கப்பட்டால் அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் உடைக்கப்படலாம். ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் 17ஆம் தேதி அடுத்த திங்கட்கிழமை ஸ்டார்ட் ஆகுது. டெய்லி 9 to 11. இது பங்கு சந்தையை முழு நேரம் கையாள விரும்புகிறவர்களும் ஒரு செகண்ட் லைன் இன்கம் தொடர்ந்து எடுக்க விரும்புவதற்கான பயிற்சி வகுப்பு. பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் 16/4 சண்டே. நீங்கள் உங்கள் நண்பர் எல்லாருக்குமே அதை ரெஃபர் பண்ணுங்க. ஏன்னா அது ஒரு ஆரம்ப கல்வி, ஃபினான்ஷியல் மார்க்கெட் எஜுகேஷன் எல்லாருக்குமே தேவை இல்லையா? ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி ட்ரேடிங் ஒவ்வொரு நாளும் காலை 11 மணிக்கு ECTRA TV தமிழ் சேனலில் பண்ணுறோம், பாருங்கள்.
கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நேத்தியோட கேண்டில் என்னது டோஜி ஃபார்மேஷன் இல்லையா. ஸோ இது வரைக்கும் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருந்த ஒரு நிலையில நேத்திக்கு அந்த ஏற்றத்துக்கு ஒரு தடை அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை நடந்துட்டு பார்க்குறோம். அதுக்காக இது அப்படியே நின்றுட வாய்ப்பு இருக்கா இல்லை இறங்கிட வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு நிச்சயமற்ற தன்மையை தான் குறிக்குது. எது வேணா நடக்கலாம். ஆனா இந்த டோஜி சொல்றது ஏற்றத்தை நாங்கள் தற்போதைக்கு தடுத்து நிறுத்தியிருக்கிறோம். அதனால இதை தாண்டும் போது புதிய வேகம் பிடிக்கலாம். ஆனா இதை தாண்டினாலும் அடுத்ததும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுனால நம்ம எல்லா ஏற்றங்களிலும் செல்லிங் வருவதற்கான வாய்ப்பு மிக அதிகம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.